அனிஷ் முன்னாடியே சொல்லியிருக்காண்டா, அவங்க குடும்பத்து ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு. அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கலடா. இங்கதான் கல்யாணம்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி கரெக்டா கல்யாணம் நடக்க போற நேரத்துல கோயிலுக்கு வந்தாங்க? தெரியலப்பா, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு. இந்த பாருமா, அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுமா. நீ இந்த சினிமாவில எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப அவனுங்களை தேடி போனா கூட அவனுங்களெல்லாம் பிடிக்க முடியாது. இதுக்கு தான் தலைபாட அடிச்சுட்டு கிடந்தேன், சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க. நம்ம இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தோம், எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தானுங்க? அவனுங்க சந்தாவை கூட்டி போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கானுங்க. தம்பி, சொல்லுங்க. ஏதோ கலப்பு திருமணம்னு சொன்னீங்க. சரி, காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிற புண்ணியம் தானேன்னு வந்தேன். கொஞ்ச நேரத்தில் கதிகலங்க வச்சுட்டாங்களேப்பா. கோயிலில் துப்பாக்கி வச்சு இப்படிலாம் பண்ணலாமா? ஐயரே, என்னமோ அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டி பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, நீங்க என்ன அதிர்ச்சியில் இருக்கீங்களோ அதே அதிர்ச்சியில் தான் நாங்களும் இருக்கோம். மந்திரம் சொல்றதுக்கு முழுசா காசை வாங்கிட்டீங்களே, கிளம்புங்க. ஒருவேளை அனிஷ் அண்ணன் வீட்டுல சந்தா இருந்தா என்ன பண்றது? அங்க போய் பார்க்கலாமா? அங்க இருக்கலாம் வாய்ப்பே இல்லை வானதி. இருந்தாலும் போய் பார்த்துட்டு வர சொல்லி பாண்டியும் பல்லவனையும் அனுப்பியிருக்கேன். அவங்க வரட்டும். ஏய், என்னடாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லடா, வீடு பூட்டி இருக்கு. காலையில கல்யாணத்துக்கு தான் கிளம்புனாங்கன்னு அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரலையா? அண்ணா, அழாதீங்கண்ணே. அண்ணா, பதறாதண்ணா, எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏய், சொல்றா. அண்ணே, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு. நீ வருத்தப்படாதண்ணே. பாவண்டா சந்தா, அவ நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்களேடா. இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அந்த பொண்ணு அழுவுறதையே நான் இப்பதான்டா பாக்குறேன். பாவண்டா அந்த பொண்ணு, எப்படி சமாளிக்கிறானே தெரியல. தம்பி, கோயில் நட சாத்துற டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. இதோ கிளம்பிடுறோம் சார். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. போறோங்க. அண்ணே, நீ வாண்ணே போலாம். ஏய் வா. அண்ணே, வாண்ணே. அண்ணே, வாண்ணே. அண்ணே, வாண்ணே. நீ கூட்டிட்டு போ.